ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜூலை மாதத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போமே. ஆனால் ஒரு ராஜாவிடம் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்கிறார். யார் அந்த ராஜா? அந்த ராஜாவின் பெயர் யோசபாத். இவர் யூதா மக்களுக்கு 4வது ராஜா. மொத்தம் யூதா ராஜாவிலே 4 ராஜாக்கள் ஆண்டவர் முழுமையாக தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதுல, அதுல பிரதானமான ஒரு ராஜா இவர். இவரை பற்றி நம்ம பார்க்கும்போது தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனை தேடுவதுல இவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை தாவீதை போல முழு மனதோடு தேடினது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கற்பனைகளையும் கை கொண்ட ஒரு ராஜா. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ராஜா. இந்த ராஜாவோட ஒரு ஜெபத்துக்கு பதில் அனுப்பும் போதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். என்ன வசனம்? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்று சொல்லுகிறார். இப்போ என்ன நடந்தது? இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்பீர்களே. ஆனால் இவருடைய ராஜ்யபாரத்தின் நேரத்தில் இவர் ஆண்டவரை அதிகமாக தேடினார் என்று நான் சொன்னேன். இவர் தான் தேடினது மாத்திரமல்ல, சில பைபிள் டீச்சர்ஸையும் அவர் ஏற்படுத்தி வேத புஸ்தகத்திலிருந்து யூதா தேச பட்டணங்களில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும் வசனத்தை போதித்த ஒரு ராஜா என்றும் சொன்னேன். இப்போ இந்த ராஜா எல்லாம் அமெரிக்கையாக இருந்தது, ஆண்டவர் முழு மனதோடு கூட தேடினார் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று 3 ராஜாக்கள் இவங்களுக்கு விரோதமாக வர்றாங்க. ஒன்று அம்மோன் புத்திரர் வர்றாங்க, மோவாபியர்கள் வர்றாங்க, சேயீர் மலை பிரதேசத்துலேருந்து வர்றாங்க. இந்த 3 பேரையும் மோசே திரளான ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த போது இந்த 3 பேரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட 3 கூட்டங்கள். இவர்கள் திடீரென்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் இவர் செய்த ஒரு காரியம்தான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளா, நம்மளுடைய வியாதிக்கு இதுக்கு மருந்தே இல்லைன்னு ஆயிடுச்சா, எனக்கு விரோதமா பெரிய ஒரு கூட்டமே கூடியிருக்காங்க, கடன் தொல்லையா, என்னால எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லும் போது மக்களுக்கு பின்னால ஓடி மற்ற ராஜாக்கள்கிட்ட போய் உதவியெல்லாம் கேட்கல. இவங்க அப்பா தவறு செய்தது போல இவர் என்ன செஞ்சாராம்? ஆண்டவரை தேடினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தான் மட்டும் தேடல, தன்னுடைய ராஜ்யத்துல உள்ள ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ஆலயத்துல முன்னால நின்று அவங்க ஆண்டவரை தேடினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பின்னால பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய பிரேயரே அவர் பண்றாரு. இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல ஒரு அழகான ஒரு ஜபம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதுல 3 காரியம் நடக்க பாருங்க. ஏராளமான கூட்டத்துக்கு முன்னால் நிற்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது என்று சொல்றாரு. இந்த 3 காரியத்தையும் அவர் சொல்லி ஜெபித்த பிறகு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிறாரு. யகாசியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிதான் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதில்ல தேவனுடையது என்று சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில பிரச்சனையோ, நம்ம வாழ்க்கையில வியாதியோ, நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் பயப்படாதீங்க. அவர் செய்த அந்த 3 காரியங்களை நம்ம செய்யணும். முதல்ல என்ன சொல்லணும்? ஒத்துக்கொள்ளணும் ஆண்டவருக்கு முன்னால, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. 1. 2, நாங்கள் செய்யறது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல. 2வது. 3வது சொல்றாரு, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்குது. இந்த 3 காரியத்தை நீங்க பார்த்துக்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை 2 நாளாகமம் 20, 12 நீங்க சொல்லி ஜெபிங்க. எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லும் போது யகாசியால போல ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புனது போல அனுப்பி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல நம்மளை பலப்படுத்துகிறார். சொல்றாரு, யுத்தம் உங்களுடையதில்ல தேவனுடையது. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அதான் ரொம்ப அழகா நடக்குது. அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மக்களை எதுக்கவும், சேயீர் மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வெட்டி கொண்டு போட்டாங்களாம். யுத்தத்துல நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார் பாருங்க, அது அப்படியே நடந்துச்சு. இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த நேரத்துல
ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு பெரிய அதிசயங்கள் நடக்கும். இது முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்க எல்லாம் 4 நாள் கழிச்ச பிறகு பெராக்கான்னு ஒரு இடத்துல கூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்களாம். நமக்கும் ஆண்டவர் நீங்க எதிர்பார்த்த காரியத்தை உங்களுக்கு முடிச்சு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னாரு, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, வெற்றியை கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? 4வது நாள்ல பெராக்காவில கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். எவ்வளவு முறையிட்டு கொய்யோமையோன்னு முறையிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா பதில் கிடைச்ச பிறகு அந்த அளவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனநிலை நமக்கு காணப்படுகிறதா? ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய். ஆண்டவரே, யோசபாத்தை போல நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளுக்கு சந்திக்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியல. ஆனா எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, தேவனுடையது என்று சொன்னது போல நீங்க எங்களுக்கு செய்யுங்க. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.